வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ இந்த வீடியோவில் ஒரு ஆம்ப்ளிஃபையர் செய்ய என்னென்ன தேவை, அதை எப்படியெல்லாம் கனெக்ட் பண்ணலாம், அதை கனெக்ட் பண்ணும்போது என்னென்னலாம் கவனிக்க வேணும், என்னென்ன போர்டில் என்னென்ன கனெக்ஷன் இருக்குது, என்னென்ன இன்புட் இருக்குது, என்னென்ன அவுட்புட் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக உங்களுக்கு நான் இதில் சொல்ல போகிறேன். ஒரு சிம்பிளாக குறைஞ்ச நேரத்தில் ஒரு ஆம்ப்ளிஃபையர் பேசிக்காக நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், என்னென்ன கனெக்ஷன் எங்கெங்கே கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு ஆம்ப்ளிஃபையர் இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறது ஒரு 4 ஸ்பீக்கர் பேசிக் ஆம்ப்ளிஃபையர் தான். நிறைய கனெக்ஷன்லாம் இல்லாமல் கொஞ்சம் நார்மலாக என்ன தேவையோ அதை மட்டும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். பேசிக்காக நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது இதை ஸ்டார்ட் பண்ணாலே போதும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு கேபினெட் எடுத்துக்கிடணும். பாருங்கள், நான் இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு கேபினெட் எடுத்திருக்கேன். இதிலே நமக்கு எல்லாமே மென்ஷன் பண்ணி வந்திருக்குது. இது சாம்கானோட கேபினெட்டு. இந்த மாதிரி நீங்கள் ஒரு கேபினெட் எடுத்து வச்சுக்கோங்க. இது முக்கியமாக நம்ம ஆம்ப்ளிஃபையருக்கு தேவையான முதல் பொருள். நீங்கள் ஒரு கேபினெட் நீங்கள் எடுத்து வச்சுக்கிடணும். அதுக்கப்புறம் ரெண்டாவது, இது மேக்ஸின் கம்பெனியோட 12012 டிரான்ஸ்ஃபார்மர். இதில் ஒன்று நான் எடுத்து வச்சுருக்கேன். இதோட ஆடியோ அவுட்புட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது ஆம்ப்ளிஃபையருக்கு யூஸ் பண்ணுறது, இப்போ பேசிக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மேக்ஸினோட 12012 டிரான்ஸ்ஃபார்மர் இதில் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ளூடூத் பேனல் போர்டு. இந்த பேனல் போர்டை பற்றி நான் உங்களுக்கு தனியாக எப்படி இன்புட் கொடுக்கணும், எப்படி அவுட்புட் கொடுக்கணும் அப்படிங்கிற வீடியோவை நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் இந்த பேனலை பற்றி தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலில் இருக்க வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். லிங்க்கு நான் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்குறேன். பாருங்கள், இந்த பேனல் போர்டில் யூஎஸ்பி போட்டு பாட்டு கேட்டுக்கலாம், மெமரி கார்டு தனியாக போட்டுக்கலாம், எஃப்எம்மும் இருக்குது, ப்ளூடூத்தும் இருக்குது. இது 2.1க்கு 5.1க்கு மற்றபடி ஆம்ப்ளிஃபையர் செய்கிற எல்லாத்துக்குமே இந்த ப்ளூடூத் பேனல் போர்டு தான் நம்ம போட போகிறோம். உள்ள ரிமோட்டும் அதுக்கான ஒயருமே இருக்குது. ஸோ இதில் ஒரு பீஸு. இது டபுள் ஐசி ஆடியோ போர்டு. இது பார்த்துக்கோங்க. இதோட ஃபுல் வீடியோ, இது ஃபுல் ரிவ்யூவுமே நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் இதையும் செக் பண்ணி போய் பாருங்கள். அதோட லிங்க்கும் நான் உங்களுக்கு தரேன். இதில் எல்லா கனெக்ஷனும் அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸ்பீக்கரில் இருந்து நம்ம வால்யூம் கண்ட்ரோல் வரைக்கும் எல்லா லைனுமே இதில் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு தான் நம்ம சப்ளையும் கொடுத்து எல்லாமே பண்ண போகிறோம். இதில் என்னென்ன இருக்குது, இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம சேனல்லே வீடியோ இருக்குது. நீங்கள் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். இது டபுள் ஐசி ஆடியோ போர்டு. இதில் ஒரு பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம ஒரு ஆம்ப்ளிஃபையருக்கு உள்ளே என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போது நம்ம அவுட்டரில் என்னென்னலாம் ஃபிக்ஸ் பண்ணி அது எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். பாருங்கள், ஒரு ஆன் ஆஃப் சுவிட்சு நீங்கள் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கிடணும். அதுக்கப்புறம் ஸ்டீரியோ வால்யூம் கண்ட்ரோலு. இது 3 எடுத்திருக்கேன். ஏன்னா மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலுக்கு ஒன்றும், பேஸுக்கும் ஸ்டீரியோக்கும் ஒன்று ஆக மொத்தம் 3 ஸ்டீரியோ வால்யூம் கண்ட்ரோல் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த வால்யூம் கண்ட்ரோலுக்கு ஏற்றாப்பில் பேஸுக்கும் ஸ்டீரியோக்கும் சின்னதாக 2 நாபு, மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலுக்கு டிஃப்ரெண்ட் பண்ணி காட்டுறதுக்காக பெருசாக ஒரு நாப் எடுத்திருக்கேன். நீங்கள் 3 நாப் எடுத்துக்கோங்க. பவர் சப்ளைக்காக மெயின்ஸ் கார்டு ஒன்று எடுத்திருக்கேன். நம்ம இதை வீட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி, ஏசி கரண்டில் யூஸ் பண்ணுற மாதிரி இதை ரெடி பண்ணுறோம். அதனால் மெயின்ஸ் கார்டு. நீங்கள் பேட்டரியில் ரெடி பண்ணணும் அப்படின்னா நம்ம இதில் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணணும். அதை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு மெயின்ஸ் கார்டு எடுத்திருக்கேன். இது மெயின்ஸ் கார்டு கப்பு. ஒயர் உள்ளே வெளியே ஆம்ப்ளிஃபையரில் போய் எதுவும் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த கப்பு ஒன்று எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் சாக்கெட் 2 எடுத்துருக்கிறேன். நம்ம 4 ஸ்பீக்கர் போடுற மாதிரி ரெடி பண்ண போகிறோம். ஸோ 4 ஸ்பீக்கருக்கான அவுட்புட்டுக்காக நான் 2 ஸ்பீக்கர் சாக்கெட் எடுத்துருக்கிறேன்.
இதை பாருங்கள், 2 டயோடு, 3 ஆம்ஸ் டயோடு 2 எடுத்திருக்கிறேன். இது நம்ம சப்ளை கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுவோம். 2 டயோடும் 25 வோல்ட் 6800 ரேஞ்சில் ஒரு கெப்பாசிட்டரும் இங்கே எடுத்துக்கோங்க. அந்த கெப்பாசிட்டரை நான் ஃபிட் பண்ணும்போது அது எப்படி ஃபிட் பண்ணணும், அதுலேருந்து எப்படி சப்ளை கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லுறேன். அதுக்கப்புறம் தேவையான ஸ்க்ரூ, இதில் என்னென்ன டைப் ஆஃப் ஸ்க்ரூ இருக்குது, இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் பயப்பட வேண்டாம். ஸ்க்ரூ பாக்கெட் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாலே இந்த ஆம்பிளிஃபையர் செய்யறதுக்கான எல்லா ஸ்க்ரூவுமே நமக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஸ்க்ரூ பாக்கெட் செட்டு ஒன்று நம்ம எடுத்துருக்குறோம். இவ்வளவு விஷயம், அதாவது நான் ஆரம்பத்துலேருந்து சொன்ன கேபினெட் ஒன்று, 12012 டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்று, ப்ளூடூத் பேனல் போர்டு ஒன்று, டபுள் ஐசி ஆடியோ போர்டு ஒன்று, ஸ்பீக்கர் சாக்கெட்டு, ஆன் ஆஃப் சுவிட்சு, ஸ்டீரியோ வால்யூம் கண்ட்ரோலு, மெயின்ஸ் கார்டு கப்பு, அதுக்கப்புறம் அந்த மெயின்ஸ் கார்டு ஒன்று, வால்யூம் கண்ட்ரோலுக்கு அந்த கண்ட்ரோலும் நாபும், அதுக்கப்புறம் 25 வோல்ட் 6800 ரேஞ்சில் இருக்க ஒரு கெப்பாசிட்டர், 3 ஆம்ஸ் டயோடு 2. ஸோ நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த எல்லா பொருளும் இருந்துச்சு அப்படின்னா நீங்களுமே ஒரு ஆம்பிளிஃபையரை ரெடி பண்ணிக்கலாம். இப்போது தேவையான பொருள் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒரு ஆம்பிளிஃபையர் செய்யறதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு ஆம்பிளிஃபையரை எப்படி அசம்பிள் பண்ணலாம், அதில் எப்படி இன்புட் கொடுத்து அவுட்புட் எடுக்கலாம், எந்தெந்த ரேஞ்சில் அதுக்கு இன்புட் கொடுக்கணும், எப்படி உள்ளே போகுது, அதில் அவுட்புட் எப்படி வெளியே வருது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில் வீடியோவும் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்லுதேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆம்பிளிஃபையர் சர்வீஸ்லேருந்து ஹோம் அப்ளையன்ஸஸ் சர்வீஸ் வரைக்கும் எல்லாமே நான் உங்களுக்கு இந்த சேனலில் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் ஒவ்வொரு சர்வீஸாக கற்றுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு ஃபுல் ஆம்பிளிஃபையர் அசம்பிளை சிம்பிளாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லுதேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.